ஹாய் பாப்பா, திஸ் இஸ் ஒரு நிமிஷம். இப்போ ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அஜய். நீங்கள் பார்த்துருக்குது அஜய் வித் ரியாக்ஷன். வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது இது ஒரு பாக்ஸு, வேறு இது வேறு இது சின்ன பாக்ஸ். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு வாங்க பார்த்துருவோம். பாக்ஸ் நல்லா பெருசா இருக்கு. பேக்கேஜிங் பயங்கரமா தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டேமேஜ் ஆகாம இருக்கணும். தனித்தனியா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்ன பார்த்துரும். வித்தியாசம் கொடுக்குவாங்க. இதுதான் மேல உள்ள பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்துருவோம். அட பாதியில் ஒன்றும் இல்லாமல் தான் சும்மா அப்படி கொடுத்து வச்சுருக்கீங்களா? சரி, இதே மாதிரி உள்ள கேட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் மண்டை காஞ்சிரும். இப்போ கத்தியை வந்துருச்சு அந்த இருக்கு. இந்த பாக்ஸ் பெருசாக போட்டுட்டு என்ன கேள்வி வரமாட்டேங்குது. இந்த அமேசான் பாஸ்வேர்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. சுத்தி சுத்தி வச்சிருக்கான். இதுதாங்க அந்த லைட்டோட ஹோல்டர் அண்ட் மவுண்டு. இதுலதான் அந்த நம்ம அந்த அம்பர்லாவை இதுதான் மாட்டோம். ஒன்று இருக்கு. அட நாசமா போறவனே, இந்த ரெண்டு இது கொடுக்குறது எவ்வளவு பெரிய பாக்ஸா. நல்லா இருக்கு. சுவிட்ச் நல்லா இருக்கு பார்க்க. அந்த எல்லாத்தையும் இதை போட்டு மொத்தமா அடிச்சிட்டாங்க போல இருக்கு. இவருடைய பாக்ஸ் உருவியாச்சு. இப்போ பார்த்துருவோம். முதல்ல ட்ரைபேடு தாங்க. ஆனால் ட்ரைபேடு தூக்கும்போது வெயிட் பயங்கரமா இருக்கு. வேற லெவலு. இந்த உள்ளுக்கு ஃபுல்லா ஸ்ப்ரிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. குவாலிட்டி வேற லெவலுங்க. அடுத்து இந்த இருக்கு ஒயிட் ஆம்பர் லாம். இதா இருக்குங்க.
லுக் வைஸே சூப்பராக இருக்குது. இது எப்படின்னு சொல்லி மாட்டி பார்த்துட்டு வீடியோ போடுவோம். ஆனால் எனக்கு இந்த வெயிட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு இது கொடுக்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் ரேட் என்னன்னு கேட்கணும் தெரியுது, அது நான் லாஸ்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா இது இப்போமே சொல்லிட்டீங்கன்னா நீ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. நான் லாஸ்ட் சொல்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப வரலாம். இதில் கொஞ்சம் இதோட ஓட்டை போட்டு பரவாயில்ல இருக்கட்டும். சூப்பராக தாங்க இருக்கு. சரி, இப்போ ட்ரைபாட் செக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ நம்ம வாங்கிட்டோம். ஆனால் இப்போ வாங்கின பிறகு இதை நம்ம பல்ப் வந்து மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஏன்னா இது பல்ப் மாட்டுற மாதிரி ஹோல்டர் இருக்காது. இது வந்து இந்த அமெரிக்கன் டைப் அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஒரு நவீன பொருள்ல ஆட்டோ ஹோல்டர் கட்டி தேவை கை விட்டு பிடிச்சிடும். இந்த ஹோல்டரோட அனுப்பி இடம் நல்லா இருக்கு. 90s கிட் தான் தெரியும். நீங்களே பார்க்கல, அது 90s கிட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குல்ல, இந்த ஹோல்டரில் இதை பிரிட்ஜ் மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இருக்குல்ல, இப்படி மாட்டிட்டு அதுக்கு மேலே தான் லேம்ப் மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த நான் முடிச்சுட்டு என்னம்மா என்ன வச்சிருமா வாரமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்து இதை பார்ப்போம். இது பெருசாக ஒன்று தான். நான் ஃபுல்லாக அந்த ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி போகிறதுனால பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் நல்ல போட்டி காமிக்கிறதுக்காண்டி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ட்ரைபேடு, திருப்பி வேறு இந்த ஹோல்டரு, வேறு இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிங்க? இப்போ சொல்லிட்டேன், எப்படி ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட் என்ன நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் பாக்ஸோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து அதை எப்படி செட் பண்ணலாம் பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் எனக்கு வந்து இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ போடணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்வம் வரும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செட் பண்ணலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரைபேட் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இதோடைய ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு என்னென்னா, இப்போது இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இந்த ஹோல்டரில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும். அதுக்கு மேலேயே ஒரு பின் இருக்கும். சைடு இந்த மாதிரி இன்னொரு பின் இருக்கும். அதாவது ஒரே இதில் 2 பின் இருக்கும். அந்த சைடை மட்டும் இப்படி எடுத்துட்டு ரைட்டாக, அதாவது நம்ம அந்த ட்ரைபேடோட டாப்பில் மாட்டணும். ட்ரைபேடோட டாப்பில் மாட்டிட்டு கீழே உள்ள இந்த நாப்பை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறது மூலமாக, அதாவது கீழே உள்ள அந்த ட்ரைபேட் வந்து டைட் ஆகிரும். டைட் ஆன பிறகு நான் சொன்ன ஒரே இதில் வந்து 2 நாப்பு இருக்கும்ட்டு, கீழே ஒரு நாப்பு இருக்கும், சைடு இங்கிட்ட ஒரு நாப்பு இருக்கும். ஓகேவா? இதை நல்லா லூஸ் பண்ணும்போது, அதாவது இங்கே ஒரு ஹோல்டர் இருக்கும்.
நீங்கள் லூஸ் பண்ணுறது மூலமாக இந்த அம்பர்லாவோட இந்த ஸ்டிக்கை வந்து இது உள்ள அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு இதை அப்படி டைட் பண்ணுறது மூலமாக இது வந்து நல்ல க்ரிப்பாக டைட் ஆகிடும். டைட் ஆனதும் உங்களுக்கு எவ்வளோ பேத்துக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ண பிறகு இது இந்த பல்ப் ஹோல்டரில் பல்பு மாட்டிட்டு நம்ம இது மாட்டி இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி செட் பண்ணுங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். இந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து வாங்கலாமா வேண்டலாமாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களோட நல்ல மொபைல் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து லைட்டிங் செட்டப். அந்த லைட்டிங் செட்டப் நல்லா இருந்தால் உங்களோட ஃபேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நானும் இது தெரியாமல் நிறையா பல்ப் இந்த மாதிரி வாங்கி போட்டேன். ஆனால் பல்ப் வாங்கி போகிறதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் நார்மலாக பல்ப் வாங்கி போடும்போது என்ன ஆகும்னா இப்படி வச்சு போடுவீங்க. அதாவது இப்படி இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கண்ணுக்கு அடிக்கும். நீங்கள் கண்ணுக்கு அடிக்கும்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கூசும். ஆனால் போக 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 உங்களுக்கு வந்து பல்பு போட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் நைட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா இந்த மாதிரி நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அப்போது வந்து என்ன வீடியோ எடுப்பேன், நைட்டு படுத்து தூக்கம் வராது. அதனால் சரி தான் நார்மலாக இருக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த மாதிரி பல்பு வந்து கொஞ்சம் ஹை வோல்டேஜ் பல்பு போடும்போது வந்து கண்ணு கூசுறதுனால நைட் வந்து தூக்கம் வராதுன்ட்டு. அதனால் இப்போ வந்து அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ் ஸ்விட்ச் ஆனது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா நடுவில் ஸ்க்ரீன் இருக்கனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து கண்ணோட வெளிச்சம் அந்த மாதிரி உள்ளாது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பின்னாடி ஷேடோ, அதாவது பழைய நம்ம பல்பில் போடும்போது ஷேடோ வந்து கிளியராக அடிக்கும். நான் வந்து பெரும்பாலும் இந்த ரியாக்ஷன் வீடியோ இந்த மாதிரி போடுவேன். ரியாக்ஷன் வீடியோ போடும்போது என்ன ஆகும்னா பின்னாடி ஷேடோ அடிக்கிறனால அது ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கும் ஷேடோ அடிக்கும். ஆனால் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் அடிக்கும். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து இப்போ சாஃப்ட் பாக்ஸ் போடுறதுனால நம்மளோட ஃபேஸையும் சாஃப்டாகும், நம்ம ஷேடோவையும் சாஃப்ட் ஆக்கிறோம். ஆனால் நான் இதில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் என்னங்கிற லாஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனால் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னா இந்த கேபிளோட லென்த்து கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம அந்த பல்ப் மோட்டர் அந்த ஹோல்டர் இருக்குல்ல, அந்த ஹோல்டரோட லென்த்து மட்டும் கம்மியாக இருக்குது. அது மட்டும்தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த சாஃப்ட் பாக்ஸோட வேறு டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்ன மிஸ்டேக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஒரு காமனான மிஸ்டேக் தான் சாஃப்ட் பாக்ஸ் புதுசாக வாங்குறவங்க எல்லோரும் பெரும்பாலும் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அவுட்புட்டு ஒழுங்காக கிடைக்கும். ஏன்னா இப்போ கூட எனக்கு அந்த மிஸ்டேக் பண்ணனால தான் எனக்கு அவுட்புட் கிளியராக கிடைக்க மாட்டேங்குது. அது என்னென்னா நம்ம பல்பு மாட்டும்போது கிட்டத்தட்ட 20 வாட்ஸோட அதிகமாக மாட்டணும். அதாவது 20 வாட்ஸுங்கிறதே கம்மி தான், 20 வாட்ஸோட அதிகமாக மாட்டணும். நான் வந்து 20 வாட்ஸ் பல்பு கொஞ்சம் ரேட்டு கூடங்கிறதுனால 18 வாட்ஸ் பல்பு போட்டனால தான் எனக்கு வந்து அவ்வளோ அந்த குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது கண்டிப்பாக 18 வாட்ஸுக்கு மேலே உள்ள பல்பை வாங்குங்க. அப்படி வாங்குற மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் எஃபெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போவுமே உங்களுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் அந்த பல்பு நான் வந்து போடாதனால தான். அதே மாதிரி நீங்கள் போடும்போது ஒழுங்காக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வீடியோட எண்டிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங், தேவி செட்டப் அண்ட் ரிவ்யூ, இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இது என்னோட ஒப்பீனியன். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இல்லை ப்ரோ இது இப்படி வராது, நான் ஸ்டூடியோ வச்சுருக்கேன், அந்த ஸ்டூடியோவில் வந்து இந்த லைட்டுக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், அப்படி உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பின் பண்ணி இல்லைனா அதுக்கு சம்மந்தமாக அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ போடணுன்னா ப்ளீஸ் இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் பண்ணுற மூலமாக தான் எனக்கு வியூஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு இதே மாதிரி நிறைய வீடியோ போடணும் ஒரு ஆர்வம் வரும். அதனால் ப்ளீஸ் ஷேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை விட நல்ல வீடியோவில் அடுத்தடுத்து சந்திப்போம். பாய்.